நடிப்பு அரக்கி. திவாகரோடைய தங்கச்சி தான் நடிப்பு அரக்கி வியானா அப்படிங்கிறது. வியானா அந்த ஹவுஸ்குள்ளே இருந்த அந்த நாட்களே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சு. சரி, போகும்போது நல்ல பேரோட போன வியானா திருப்பியும் வந்து தான் ஒரு நடிப்பு கிறுக்கின்னு தாண்டி மோஸ்ட் வெஞ்சன்ஸ்ஃபுல் ஒரு பர்சன், ரொம்ப வன்மவாதி வியானா, பக்கெட் வியானான்னு பேர் வாங்கிட்டு போகிறாங்கிறதா வந்து எனக்கு இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வன்மம், அவ்வளோ டாக்ஸிசிட்டியோடு உள்ளே வந்திருக்கா. உள்ளே வந்து சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சது தப்பே இல்லை. பிகாஸ் அது சாண்ட்ரா இல்லை, ஸ்கேம்ட்ராங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். த மோஸ்ட், அதாவது நீ நடிப்பு அரக்கினா அவங்க நடிப்பு கிறுக்கியா இருப்பாங்க போல இருக்கு மலை வச்சு. நீங்க முற்றிலும் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான செயல். பிகாஸ் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா விக்ரம் கிட்ட தேவையில்லாம ட்ரிகர் பண்ணது. உங்களுடைய எல்லா டவுன்ஃபாலான சுச்சுவேஷன்லையும் நீங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகியிருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு பிரதரா வந்து நின்னது விக்ரம் தான். அது ட்ராமாவோ எமோஷனல் பாண்டிங்கோ என்ன கருமாந்திரமோ ஆக போட்டோம். ஆனா ஒரு ஹவுஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகுது, அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க போது சபரி, விக்ரம், வினோத் இந்த மாதிரி ஆளுகள் தான் வந்து நிற்கிறாங்க. அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து நின்னது விக்ரம் தான். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் கேவலம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக உன்னுடைய பேரை இப்படி கெடுத்துக்கிட்டே வியானா அப்படின்னு தான் வந்து இந்த ரீசன்ட் 2 டேஸாக வியானா பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் சொல்லணும்னு தோணுது. சாண்ட்ரா பற்றி பேசுனதுல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஐ மீன் அது வந்து கரெக்டாக தான் பேசினாங்க. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு சாண்ட்ரா வந்து தன்னுடைய நடிப்பு அரக்கியை வந்து வெளியே கொண்டு வராங்க, ஃபேக்கான ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறது வியானா சொன்னது உண்மைதான். ஆனால் அதுக்காகலாம் நீ எல்லாரையுமே கிரிட்டிசிசம் பண்ணுறதுல வந்து ஒத்துக்கவே முடியாது. நீ கானா வினோத்தை சொல்கிறதாகட்டும், இல்லை விக்ரம சொல்கிறதாகட்டும், சபரி சொல்கிறதாகட்டும், எவிக்ட் ஆகிட்டு போனவங்க தானே. அப்போ அந்த வயிற்றெரிச்சல், அந்த வன்மம் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும். கானா வினோத் அண்ணனுடைய வளர்ச்சியை பார்த்து சத்தியமாக எல்லாருக்கும் வயிற்றெரிச்சலாக இருக்குது. இந்த வன்மவாதி பிரவீன் ராஜு உள்ளே வந்து அதே வேலை தான் பண்ணுறான், வியானா உள்ளே வந்து அதை தான் பண்ணுறாங்க. ஸோ வியானா பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஸோ இவ்வளோ வன்மமாக இருக்கக்கூடாது. உங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பிரவீன் காந்தி சார், திவாகர்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா உள்ளே இருந்த வரைக்கும் கேம் முடிஞ்சு போச்சு. ஹியர் ஆஃப்டர் தே ஆர் நாட் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டியாக இருக்கலாம், நல்ல ஒரு ஹியூமன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ஜாலியாக தான் இருக்காங்க, என்டர்டெயினாக தான் இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு திருப்பி இந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக அந்த பொன்னினாஜி பார்க்கணுமே டெய்லர் அங்கிள் அந்த வேலையெல்லாம் திருப்பி பண்ணணும்னு நினச்சின்னா மக்கள் வந்து துப்பிடுவாங்க. ஸோ என்னதான் உன்னுடைய பிஆர் ஒர்க் வெளியே இருந்தாலுமே மக்களுடைய ஓட்டு தான் என்றைக்குமே வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து பார்வதி கமருதனுடைய எவிக்ஷன்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தோடவும் மோஸ்ட் வன்மவாதி பர்சனாக தான் வியானா வந்து இந்த 2 டேஸாக இருந்தாங்கல்ல, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை.